அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 நாளாக வந்துட்டு இந்த வீடியோ பண்ணலாமா வேணாமா, இது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை இதை பற்றி எல்லாம் பேசலாமான்னு ஒரு மாதிரி ஆசிலேட் ஆகிட்டே இருந்துச்சு. சரி பேசிடுவோம், பேசி விட்டா அந்த ஆசிலேஷன் குறைஞ்சிடும் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். சில சமயம் வந்துட்டு எனக்கு எப்படி தோணிட்டு இருக்குன்னா, இது நமக்கு மட்டும்தான் பிரச்சனையா, எல்லாரும் ஈஸியாக கடந்து போகிறவனை வந்து நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமான்லாம் எனக்கு சில பிரச்சனை தோணிகிட்டு இருக்கு. அது முக்கியமான பிரச்சனை தான் இப்போ நான் பேச போகிறது. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா, பூனே போயிருந்தப்ப இந்த கரும்பு ஜூஸ் கடை இருக்குது. பூனே எல்லா பக்கம் இந்த கரும்பு ஜூஸ் கடையில் ஒரு சலங்கையை விட்டு சும்மா மோட்டரில் ஓட போட்டுருந்தாங்க. அந்த சும்மா மோட்டரில் ஓட போட்டுருந்தப்ப இதுக்கு இந்த சவுண்டு சம்மந்தம் இல்லாமல் அந்த சலங்கை போட்டு அது சல் 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 சல்னு அந்த சவுண்டு வந்துட்டே இருந்துச்சு. எதுக்கு இது அப்படின்னு கேட்டப்ப வந்துட்டு, முன்னாடி காலத்துல அந்த கரும்பு மிஷின் அரைக்கிறப்ப அந்த சவுண்டு வருமா, அந்த சவுண்டு வந்தாலே கரும்பு ஜூஸ் கடையில் எல்லாரும் நின்று கரும்பு ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மிஷின்லாம் டெவலப் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அதே சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்காட்டி காலையிலிருந்து அது கடை 3:30 வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. இது அங்கே பூனேல அங்கே பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கோ பக்கத்தில் நடக்கிற மக்களுக்கோ யாருக்குமே இந்த சவுண்டு வந்து பிரச்சனையாவே தெரியல. எல்லா கரும்பு ஜூஸ் கடையிலையும் இந்த சவுண்டை போட்டிருக்கிறாங்க. சிட்டிக்கு நடுவில், அப்புறம் வந்துட்டு ரோடு ஓரத்தில் எல்லா பக்கம் அந்த சவுண்டு வந்துட்டே இருக்கு. யாருக்குமே இது பிரச்சனையே தெரியல. எப்படி இதை ஈஸியாக கடந்து போகிறாங்க. ஆனால் நமக்கு அந்த சவுண்டு ஒரு 5 நிமிஷம் அங்கே இருக்க முடியல. அது நமக்கு என்னடா எப்படா இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அடுத்து இப்போ நான் கங்கை கொண்ட சோழபுரம் போயிருந்தப்ப தஞ்சாவூர் டு கும்பகோணம் பஸ்ஸில் போயிருந்தப்ப, பஸ்ஸில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும், இப்போலாம் வந்து அந்த டோர் க்ளோசிங் வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணாமல் அந்த டோரை விட்டுருந்தாங்க அப்படின்னா கீ கீ கீன்னு ஒரு சவுண்ட் போட்டுட்டே இருக்கும். இப்போ டிரைவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை நான் 2-3 பஸ்ஸில் சந்திச்சிருக்கிறேன். இப்போ சமீபத்தில் நான் சந்திச்சப்ப இந்த தஞ்சாவூர் டு கும்பகோணம் போகிற ரூட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் நிற்கிது, 4 ஸ்டாப்பில் நிற்கிது. அந்த 4 ஸ்டாப்பில் அந்த கதவை மூடி திறக்கிறதுக்கு அந்த பட்டன் அமக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. அந்த கதை நீக்கியே விட்டாங்க. அல்லது அந்த சவுண்டு வராத மாதிரி பஸ் நீக்கினா அந்த சவுண்டு வராத மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் அதை அவங்க பண்ணி வைக்கலாம். ஆனால் வந்து இந்த சவுண்டு வரனால யாருக்கு என்ன பிரச்சனை, சவுண்டு தானே அப்படின்ட்டு இருக்காங்க. நான் போய் கண்டக்டர்கிட்ட சொல்கிறேன், அண்ணா என்னன்னா இது சவுண்ட் வந்துட்டே இருக்குது, எப்படின்னா இது அப்படின்னு. இந்த டோர் நீக்கி இருக்கிற நட்டிப்பா அப்படிங்கிறாரு. அடுத்து போய் டிரைவர்கிட்ட சொன்னா, அந்த பட்டன் இப்போ இறங்குவாங்கப்பா ஏறுவாங்கப்பா, எத்தனை டைம் நிறுத்தி அதை மூடி திறந்துகிட்டு இருக்காது அப்படிங்கிறாரு. அந்த சவுண்டு தானே வந்துட்டு போகுது, இது ஒரு பிரச்சனையாப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அது எனக்கு பிரச்சனையா தான் தெரியுது. இதுதான் இந்த நாய்ஸ் பொல்யூஷன், இந்த ஒளி மாசுபாடு பற்றி பேசியே ஆகணும். இது எனக்கு மட்டும்தான் பிரச்சனையா இருக்கா, இல்லை வேற எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கா அப்படிங்கிறது தான் வந்துட்டு எனக்கு கொஸ்டினாக இருக்கு. இது ஃபர்ஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் இந்த ஒளி மாசுபாடு வருது, எனக்கு எப்படியெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து திருவிழா டைமில் பார்த்தோம்னா ஒரு ஓகே, இதுக்காக திருவிழாவே கொண்டாடக்கூடாதா, சவுண்டே வரக்கூடாதா அப்படின்னு நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படிங்கிற இல்லை. ஒரு நாள் நம்ம திருவிழா கொண்டாடுறோம் பிடிக்கிறோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக வர சவுண்ட்ஸ் தான் இரிட்டேட் ஆகுது. அதுவே வந்து ஒரு 4 மணி நேரம் ஒரு 5 மணி நேரம் ஒரு நாளில் ஃபங்க்ஷன் பீக் ஹவர்ஸில் இருந்தால் ஓகே. அது 4 நாள் 5 நாள் தொடர்ந்து அந்த மைக் செட்டை போட்டு கொண்டாடுறப்ப முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது இந்த மாரி கோயில் திருவிழா இந்த இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக இந்த பப்ளிக் எக்ஸாமு இந்த டைம்ல தான் வரும் சின்ன வயசுல. இப்போ நான் அந்த திருவிழானால பெருசாக அஃபெக்ட் ஆகுதுல. பட் ஆனால் வந்து இப்போ சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ஒரு காடையம்பட்டி போயிருந்தோம். அங்கே போயிருந்தப்போ ஒரு 3 நாளைக்கு மைக் செட்டு வச்சு அது போட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லா தெருவுலையும் அந்த சவுண்ட் வருது. எல்லா பக்கம் மைக் செட் வச்சு அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு லிரிக்ஸ் கூட கேட்கல, அந்த அளவுக்கு தான் மைக் செட்டோட குவாலிட்டி இருக்கு. ஆனா வந்து சவுண்டு மட்டும் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. வீட்டில் பேசுறதே வந்து சைக்கிள் பாஸ்ல தான் பேசணும். அம்மாட்ட பக்கத்துல இருக்கிற அம்மாட்ட பேசுறப்பே வந்துட்டு, அம்மா நான் வந்து மேல துணியை போய் எடுத்துட்டு காஞ்சிருக்கிற துணியை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் பாஷையில் தான் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு மோசமா ஒரு 4 நாள் 5 நாள் திருவிழாலாம் இப்படி கொண்டாடுறது வந்துட்டு சுத்தமா முடியல. ஒரு நாள்ல ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த ஈவினிங் ஃபுல்லா அப்படின்னா கூட ஓகே. அந்த அளவுக்கு திருவிழா இருக்கு. திருவிழா இல்லாம வேற எங்க இந்த சவுண்டு பிரச்சனை அப்படிங்கிறப்ப இந்த வீட்டு விழாக்கள், இந்த கல்யாணம், இந்த மாதிரி இப்போ சமீபத்தில் கூட இந்த சீனியர் அண்ணா கல்யாணத்துக்கு நான் வந்து இங்கே போயிருந்தேன்.
கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ரொம்ப நெருங்கிய அண்ணா, பேர் சொன்னால் அந்த அண்ணா வந்துட்டு சங்கடப்படுவாரோன்னு தோணுது. அதுங்காட்டி அதை நான் சொல்லலை. கல்யாணங்கிற பேரில் பட்டாசு வைக்கிறாங்க, ஒரு ஊருக்கு நடுவில் வந்துட்டு ஒரு ஆடல் பாடல் செட்டப்பில் ஒன்று பண்ணியிருக்காங்க, ஊரே கத்திட்டு இருக்கு, ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு என்னன்னா கல்யாணங்கிற பேர் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அண்ணாண்ட சொல்லிட்டு வந்தேன். இது வந்து சத்திய சோதனை. எனக்கும் அங்கே கொண்டாட்டம் ஜாலியாக தான் இருந்துச்சு. அங்கே போயிட்டு அந்த சந்தோஷத்தில் நம்ம ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள என்ன தோணுதுன்னா, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை ஏதாவது ஒன்று அவங்க டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி எக்ஸ்ட்ரா சவுண்டு வர்றப்ப அவங்களுக்கு எப்படி இந்த சவுண்டு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்தில் ஓடிட்டு தான் இருக்கு. நம்மளே இந்த மாதிரி சவுண்டில் கடுப்பாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த சவுண்ட் வந்து நம்ம வைப் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்குது இந்த சவுண்டு வர்றப்ப. இதை வந்து சத்திய சோதனை காந்தி சொல்லலாம். அதான் சொல்ல வந்தேன். காந்தி வந்து எழுதியிருப்பாரு, இந்துக்கள் வந்துட்டு அவங்க விழாக்கள், வீட்டு விழாக்களை அந்த ஆடம்பரமா பண்றதுல இருக்கிற தொல்லை இருக்கே, எக்கச்சக்க தொல்லைகள். சுத்தி இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் தொல்லை தர மாதிரி தான் வந்து விழாக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்தியர்கள் அனைவரும் இப்படிதான் விழாக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி எழுதியிருப்பாரு. இதை வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களும் பொறுத்துக்குவாங்க, சகிச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா தாங்களும் இதே மாதிரி ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொலை தருவோம், இவங்களுக்கு தொலை தருவோம், அந்த அன்னைக்கு இவங்க இதை ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த வீட்டுக்காரங்க என்ன தொல்லை தந்தாலும் இந்த விழாக்கள்ங்கிற பேர்ல சகிச்சுக்குவாங்க அப்படின்னு வந்து காந்தி சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்துட்டு விழாக்கள். அடுத்து நான் வந்துட்டு இந்த சவுண்டு வர்றது எங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப மூணாவது வந்துட்டு சொல்றேன். இப்ப நான் பீகார் போயிருந்தப்ப எல்லாம் எங்க போயிருந்தப்பன்னு இன்சிடென்டா தான் எனக்கு ஞாபகம் வருது. பீகார் போயிருந்தப்போ ஒரு டைம் சீனியர் வீட்டில் தங்கியிருந்தேன். ஒரு 1 வீக் தங்குற மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஈவினிங் அந்த டைமில் ஒரு 5-5:30 டைமில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடினாங்க. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஓகே, ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே, 3 நாள் ஓகே, அந்த ஒரு வாரம் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஈவினிங் அந்த டைம் ஆயிடுச்சுன்னா அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சீனியர்கிட்ட கூப்பிட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த சீனியர்கிட்ட கேட்டப்ப, முஸ்லீம்ஸ் இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தொழுறப்ப சவுண்டா அந்த மசூதியில வந்துட்டு சத்தமா தொழுவாங்கல்ல, அதுக்கு போட்டிக்கு பண்றாங்க அப்படின்னாங்க. எவ்வா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பள்ளிவாசல் டைம் நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். காலையில் 5 மணிக்கு அந்த அல்லாவை தொழுகிறப்ப வந்து அந்த சவுண்டு வருமே, பக்கத்து வீட்டில் தூங்குறவங்க எப்படி எந்திரிச்சிட மாட்டாங்களா, இல்லை ரெகுலராக பக்கத்துலேயே இருக்காட்டி பழகிறாதா, பள்ளிவாசல்கிட்ட நம்ம வீடு இருந்தாலும் நம்ம என்ன ஆகுறது அப்படின்னா நான் அந்த சின்ன வயசுல யோசிச்சுருந்துருக்கேன். அப்போ அதுவே பிரச்சனை தான் நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். அப்போ பள்ளிவாசலுக்கு போட்டே இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டா இருக்கிற பாப்புலேஷனுக்கு முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த கோவிலில் வந்துட்டு சத்தம் போட்டு சாமி கும்பிட்டா, அப்புறம் வந்துட்டு அதிக நேரம் போயிட்டு அதிக பக்கத்தில் காசு கொடுத்து அதிக பக்கத்தில் போய் சாமியை பார்த்துட்டா, இல்லை வந்துட்டு அடுத்தவன் நசுக்குனா என்ன நெருக்குனா என்னன்னு சொல்லிட்டு முண்டி அடித்து சுபதினத்தில் போய் அந்த சாமியை வேண்டிட்டா, இல்லை அதிகமாக தட்சணை கொடுத்து அதிகமாக கடவுளுக்கு வந்துட்டு தங்கமோ வெள்ளியோ காசோ கொடுத்து பார்த்துட்டா அதிகமாக கடவுள் வரந்துரும்னு நம்புறத வந்து என்னால் எப்படி இவங்க எந்த லாஜிக்ல இவங்க இருக்கிறாங்க, வியாபாரமா அப்படின்ட்டு தான் கொஸ்டின் பண்ண தோணுது. கடவுளுங்கிற கான்செப்டே வந்துட்டு வேற. பட் ஆனால் இது இந்த மாதிரி மிச்சவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அந்த கடவுளை வழிபடுறதுங்கிறது புரியல. அடுத்து இது எனக்கு எல்லா பக்கம் இருக்கிற பிரச்சனை. இதை வந்து இந்த சவுண்ட் பொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த 3 கூட சரி என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுறலாம். ஆனால் இந்த 4வது இப்போ நான் சொல்றது வந்துட்டு பஸ்ஸில் ட்ரெயினில் வந்து இப்போல்லாம் வந்து புகைப்பிடிக்காதீர்கள், ட்ரெயினில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்றது மாதிரி இதை எழுதிடணும். ஹெட்செட் போடாமல் ரீல்ஸ் பார்க்காதீங்க பஸ்ஸில் அப்படின்னு சொல்லி எழுதிடணும். முடியல. இப்போ வந்துட்டு அந்த 30 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா நம்ம ஃபோனில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலே ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நமக்கு வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதே வந்துட்டு நம்ம நடுவுக்கு வந்து இந்த பக்கம் ஒருத்தர் அந்த 30 செகண்ட்ஸ் ஒரு அப்படி தள்ளி பார்த்துட்டே இருக்குது, இந்த பக்கம் ஒருத்தர் 30 செகண்ட்ஸ் ஒரு தள்ளி பார்த்துக்கிட்டு முன்னாடி சீட்டு பின்னாடி சீட்டுன்னு ஒரு 5 பேர் பார்த்தா போதாது பஸ்ல. அப்படியே சரியான எரிச்சல் வருது. எப்படா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி இன்னும் என்ன பண்றானுங்க, ஒரு
பஸ்ஸில் ட்ரெயினில் வரையில காலையில் 4 மணிக்கு உட்காந்து ஒருத்தர் சிங்கம் படம் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பார்த்துட்டு வர்றான். இத்தனை பேர் தூங்குறாங்க. ஒரு சின்ன பேசிக் மேனஸ் இது பண்ணக்கூடாது, இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நான் அதில் நான் போய் சொல்கிறேன். இப்போ நம்ம சொன்னோம்னா இந்த வயசானவங்ககிட்ட கூட போய் சார் இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. இதே கொஞ்சம் என்னோட வயசில் +or-5 இருக்கிறவங்க இல்லை கொஞ்சம் படித்தவங்க மாதிரி இருக்கிறவங்ககிட்டலாம் போய் சொன்னோம்னா பஸ்ஸில் இது சவுண்ட் வச்சு கேட்கறது என்னுடைய ரைட்ஸ் மாதிரி பேசுகிறாங்க. இப்போ உனக்கு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நீ கார் வாங்கி காரில் வா அப்படிங்கிறாங்க. அதாவது பஸ்ஸில் கூட்டமாக இருக்கிறப்ப நெருக்கிட்டு வர்றப்ப சொல்கிற டைலாக் இது. ஜென்ரலாக சினிமாலெலாம் பார்த்துருப்போம். நெருக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து வைங்கன்னா நீ காரில் வான்னு சொல்கிற அந்த டைலாக்கை அதுவும் இந்த ஆடம்பரமாக சவுண்டு வச்சு கேட்குறதும் ஈக்குவலாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த சவுண்டை வந்துட்டு எப்படி சுற்றி முற்றி இருக்காங்களே. இப்போ இந்த இந்த பஸ்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ புத்தகம் படிக்கலாம், இல்லை வந்துட்டு வேடிக்கை பார்க்கலாம், இல்லை தூங்கலாம், இந்த மாதிரி நிறையா பிளான் பண்ணி போகிறப்ப இவங்க பண்ணுறது செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. இதெல்லாம் கற்றுக் கொடுங்கப்பா, அவங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லை வந்து குழந்தைகள்லாம் கூட இல்லை, பெரியவங்களும் தான் மேக்ஸிமம் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ரீல்ஸ் பார்க்கறது முடியல. அதுங்காட்டி தான் வந்துட்டு இதை நான் எக்கச்சக்கமாக வந்துட்டு இதை பேசிட்டாதான் வந்து நமக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்னு இதை பேசலான்ட்டு பேசிட்டேன். இப்போ வந்துட்டு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இத்தனை டெசிபிள்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இவ்வளோ சத்தத்தில் வச்சு கேட்டால் நரம்பு மண்டலத்தில் பிரச்சனையாகும், நரம்பு தளர்ச்சி வரும். அப்புறம் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்துட்டு இந்த ரிப்போர்ட் இந்த ஆக்ட் விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு எடிட்டோரியல் ஹிந்து எடிட்டோரியல் சென்டர் பேஜ்லேயும் இந்த பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கோட விட்டுருவோம். எனக்கு என்னன்னா வந்துட்டு தயவு கூர்ந்து இந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், தாய்மார்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு பேசிக் மேனஸை நம்மலாம் ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணணும். நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொன்னால் கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஃபாலோ பண்ண கற்றுக் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதெல்லாம் போடுறலாம் என்ன சொல்கிறது, இந்த ஃபஸ்ட்டு இந்த சவுண்டு பிரச்சனை அப்படின்னு வர்றப்பே வந்து எந்திரன் படத்தில் வந்துட்டு சுஜாதா சங்கர் வந்து இந்த மேட்டுக்குடி பிரச்சனையை நம்ம பேசுகிறோம் அப்படின்ட்டு வந்துடுமோன்னு தோணுச்சு. அதில் வந்துட்டு ஸ்லம்மில் இருக்கிறவங்க இதை பண்ணுறாங்க, படிக்கிறவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்கிறது வந்து தான் சுஜாதா சங்கரோட டச்சு. அது மட்டும் இல்லை, இந்த சவுண்ட் பொல்யூஷன் எல்லாருமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இதை பற்றி பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஆத்தா வந்துட்டு கட்டி திணின்னு திட்டுவாங்க. கட்டி திண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி கூட பேசுவோம். நன்றி, வணக்கம்.